குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்துல ஒரு சின்ன தீமை கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு சின்ன அநியாயமும் இருக்கக்கூடாது. இந்த தீமையும் இந்த அநியாயமும் ஒரு குடும்பத்துல இருந்ததுன்னு வைங்களேன், கடவுளோட பார்வை அந்த குடும்பத்தை விட்டு விலகிடும். ஏன்னா கடவுள் தீமையை பார்க்க முடியாத சுத்த கண்ணன். கடவுளோட பார்வை விலகிச்சுன்னா கடவுளோட பாதுகாப்பும் விலகிடும். கடவுளோட பாதுகாப்பு விலகிச்சுன்னா பிசாசோட கூட்டங்கள்லாம் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா பிசாசுகளும் சேர்ந்து அந்த குடும்பத்தை வச்சு செய்யும். அந்த குடும்பத்துல நிம்மதியும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது பொத்தல் பையில போட்ட மாதிரி காணாம போயிடும். வியாதிகளும் உள்ள வந்துடும், கெட்ட பழக்கங்களும் உள்ள வந்துடும். தேசத்துல தீமையும் அநியாயமும் நிறைஞ்சி இருக்குங்க. கடவுள் தேசத்து மேல பொறுமையா இருக்காருங்க. அதனாலதானங்க இந்த பூமி அழியாம இருக்கு. ஒரே ஒரு நாளுங்க உங்களுக்கு கடவுள் பதவியை கொடுத்தோம்னு வைங்க, ஒரே நாளையில இந்த பூமியை அழிச்சிருவீங்க. அவ்வளவு அநியாயமா அவ்வளவு தீமையும் இந்த பூமியில நிறைஞ்சு கிடக்கு. கடவுளோட பார்வை உங்க பக்கம் திரும்பணுமா? உங்க குடும்பத்துக்கு கடவுளோட பாதுகாப்பு வேணுமா? தீமையையும் அநியாயத்தையும் விட்டு விலகுங்க. முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யுங்க. கடவுளோட பாதுகாப்பு உங்க குடும்பத்துக்கு கிடைக்குங்க. சாசெல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிடும். ஒரு பிச்சைக்காரன் நம்ம வீட்டு சின்னல படுத்திருக்கான்னு வைங்க, ஏப்பா நீ எந்திரிச்சு அந்த பக்கம் போப்பான்னு சொல்றீங்க. பிச்சைக்காரன் மட்டுமா எந்திரிச்சு போவான்? அழுக்கு துணியையும் அழுக்கு மூட்டையும் எடுத்துட்டு தான் போவான். அதே மாதிரி பிசாசம் போகும்போது சும்மா போக மாட்டான். அவன் கொண்டு வந்த பாவத்தையும் கடனையும் வியாதியையும் கையோட எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்க குடும்பம் குட்டி மோட்சமா மாறிடுங்க. ஏசப்பா எல்லா அநியாயத்தையும் எல்லா தீமையும் மன்னிப்பாருங்க.